ரொமான்ஸில் புகுந்த விஜய் காவேரி, டென்ஷனான ராகினி, வைக்க போகும் செக்கு. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகின்ற மகாநதி சீரியலில் ராகினியை விட வில்லங்கம் பிடிச்ச கேரக்டராக யமுனாவின் நடிப்பு பலரையும் எரிச்சல் படுத்திருச்சுங்க. அதாவது நிவின் இறக்கப்பட்டு யமுனாவுக்கு செய்த உதவியை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி காவேரி மூலம் காரியத்தை சாதிச்சிட்டாங்க யமுனா. இதனால் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்ட நிவின் வலுக்கட்டாயமாக தாலி கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. தனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை எந்த மாதிரி ஒரு நரகத்தை கொடுக்குன்னு யமுனாவுக்கு காட்ட நிவின் தயாராயிட்டாரு. ஆனால் ஒரு பக்கத்தில் நிவினை பார்க்கும்போது பாவமாக இருந்தாலும் ஒட்டுமொத்த கோபமும் காவேரி மற்றும் விஜய் மீது தான் திரும்பியிருக்கு. ஏன்னா அவங்களுடைய சுயநலத்துக்காக நிவினை பலியாடாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரிக்கு தன்னுடைய தங்கச்சி வாழ்க்கை நினச்சபடி அமையணும்னு விஜய்க்கு காவேரி ஆசைப்பட்ட மாதிரி யமுனா கல்யாணம் நடக்க வேண்டும். அது நிவின் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட மாட்டார் என்ற நினைப்பில் விஜய் நிவின் குடும்பத்தை பிளாக்மெயில் பண்ணி கல்யாணத்தை செஞ்சு முடிச்சிட்டாரு. இதனால் கடுப்பில் இருக்கும் நிவின் கொஞ்சம் கொஞ்சமாக கோபத்தை காட்டும் விதமாக வன்மத்தை சேர்த்துக்கிட்டே வராரு. அந்த வகையில் யமுனாவிடம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி மறுபடியும் கடுப்பேற்றாத, உன் கழுத்தில் நான் தாலி கட்டியதால் கடைசி வரை உன்னோட இருப்பேன், ஆனால் ஒரு கணவரிடம் இருக்கும் பாசத்தையும் அன்பையும் நீ என்னிடம் எதிர்பார்க்க முடியாது என்று யமுனாவுக்கு பதிலடி கொடுத்துட்டாரு. இது மட்டும் போதாது, காவேரி மற்றும் விஜய் செய்த அக்கிரமத்துக்கு தண்டனையாக அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்ற நினைப்பில் காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதையெல்லாம் பற்றி கவலையே படாமல் காவேரி மற்றும் விஜய் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு இடையில இதையெல்லாம் பார்த்த ராகினி, என்னை விட காவேரி தான் முக்கியம்னு பிடிவாதமாக இருந்த நிவின் இப்போ யமுனாவை தாலி கட்டிட்டு வந்துட்டான் என்ற கோபத்தில் டென்ஷனாக இருக்காங்க. இதுக்கு ஒட்டு மொத்தமாக விஜய் மற்றும் காவேரியை பழிவாங்கும் விதமாக இவங்களை பிரிக்கணும் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அஜயிடம் உங்கள் அண்ணன் முன்னாள் காதலி வெண்ணிலாவை கண்டுபிடிச்சிட்டியா என்று கேட்குறாங்க. அதுக்கு நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன், கூடிய சீக்கிரத்தில் வெண்ணிலாவை கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்கிறாரு. ராகினி வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து தான் விஜய் மற்றும் காவேரிக்கு பதிலடி கொடுக்க போகிறாங்க. கூடிய சீக்கிரம் வெண்ணிலாவும் வரப்போகிறாங்க. இங்கிட்டு ஒரு பக்கம் நிவின் இவங்க மேலே கோவமாக இருந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது பண்ணணும், இவங்களுக்கு பாடம் புகட்டணும்னு ஒரு பக்கம், ராகினி ஒரு பக்கம், வெண்ணிலா ஒரு பக்கம். அப்போ விஜய் காவேரி என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல. அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நம்ம சேனலே தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.